ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் ட்ரிக்ஸ் சேனல். 14ஆம் தேதி 9வது மாதம் 2024 காருண்யா 671. ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 55 28. டி போர்டில் 5, ஏ போர்டில் 5, பி போர்டில் 2, சி போர்டில் 8. நம்ம ஏபிசியில் நேற்று கொடுத்தது 0 1 2 அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். இது இல்லாமல் நம்ம வந்து ஏபிசி சிங்கிள் செட்டில் 0 72 609 609 018 018 அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஆல் போர்ட்லேயும் சரி 4Dயில் 70 72 கொடுத்துருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா 55 28 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் இன்றைக்கி. நம்ம இதில் கொடுத்த கணிப்பில் வந்து நம்மளுக்கு ஆல் போர்டில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 08 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். அது வந்து 8 அப்படிங்கிறது ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்குது. நம்ம இதில் அதே மாதிரி இந்த இடத்துல கொடுத்ததுலையும் ஏபிசி சிங்கிள் செட்டில் கொடுத்ததுலையும் இதில் சி போர்டில் 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. ஆல் போர்டில் 8, சி போர்டில் 8 அப்படிங்கிறத நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் இங்கே பாஸ் ஆகிருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஏபிசியில் 0 1 2 அப்படி சொல்லிட்டு நேற்று வந்து 40 20 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட்டு. இந்த 40 20 அப்படிங்கிற இந்த கணிப்புக்கு தான் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 கொடுத்துருந்தோம். இதில் 0க்கு 1, 2க்கு 1, 0க்கு 2 அப்படி சொல்லிட்டு நம்ம கணிப்பில் எடுத்திருந்தோம் ஒரு முக்கியமான நம்பராக. ஆனால் வந்து 528 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா 0 18ன்னு கொடுத்துருக்கேன். இதில் 1க்கு பதிலாக 2 கொடுத்துருந்தோன்னா பிசி பாஸ் ஆகியிருந்துருக்கலாம். பரவாயில்ல, ஒரே ஒரு போர்டில் சி போர்டில் 8, ஆல் போர்டில் 8 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் பாஸ் ஆகிருக்கு நண்பர்கள் இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு. சரி, இப்போ நாளைக்குரிய கணிப்புகள் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு வந்து ஓணம் பண்டிகை அப்படிங்கிறதுனால நாளான்னைக்கு வின்வின் நம்ம நேரடியாக நாளான்னைக்கு வின்வின்குரிய கணிப்புகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது இந்த மாதத்துக்குரிய ரிசல்ட்டில் ஜாக்பாட் அண்ட் கேரளாவில் 10லேருந்து நம்மளுக்கு 1:30 மணி வரைக்கும் ரிசல்ட் எல்லாமே இதில் இருக்குது. இன்றைக்கி ரிசல்ட் என்ன இதில் அப்டேட் பண்ணல. 55 28 இன்றைக்கி ரிசல்ட்டு. இதில் நம்மளுக்கு வந்து நாளைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இதிலே அப்படியே கண்டினியூவாக பார்த்துடலாம். இது வந்து நம்மளுடைய அந்த சார்ட்டில் வந்து இப்போ நாளைக்கு இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா 4020 அப்படி சொல்லிட்டு வந்திருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த இதுலேருந்து ஒரு 6 நாளைக்கு முன்னாடியிலேருந்து நம்ம இப்போ கணிப்புகள் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். 0க்கு 1, 9க்கு 2, 7க்கு 7, 5 2 5 8 2 0 இன்றைக்கி 8 வந்துடுச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு சி போர்டில் அநேகமாக திரும்பி 2 அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் உங்களுக்கு வந்து கணிப்பில் 2 அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? இந்த பேட்டர்ன் படி இதில் பார்த்திங்கன்னா 7 5 2 அதுக்கப்புறம் 555 அதாவது 3 நாளைக்குமே 5 5ன்னு சி போர்டில் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 5, 5க்கு பவர் 8, 8க்கு 2, 2க்கு 0 இன்றைக்கி 8 அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுச்சு. அப்படிங்கும்போது 8க்கு அப்புறம் திருப்பி அதே இடத்துல 2 அப்படி சொல்லிட்டு இந்த 2 அப்படியே வந்து இந்த இடத்துல சி போர்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்தது நம்மளுக்கு வந்து இன்னொரு விஷயமாக இந்த இடத்துல பார்க்க வேண்டியது 3 2 3 -1 2, 9 -1 8, 7க்கு 7, 7 -1 6, 6 + 1 7, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல பி போர்டில் 3 அப்படிங்கிறது நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது. சரிங்களா? பிசி 32 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 2க்கு 3, 0க்கு 2 இந்த 8 2 0 சாரி இதில் வந்து 8 0 2 அதாவது 8 2 0 8 8க்கு அப்புறம் திருப்பி இந்த 2 அப்படியே சொல்லிட்டு சி போர்டில் வரலாம். அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல பார்த்தோன்னா 9க்கு 8, 7க்கு 7, 6க்கு 7, 1க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 2 இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா அப்படியே 2 இறங்கிருச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 2க்கு ஒருவேளை இந்த இடத்துல 2 இறங்கலாம், டபுள்ஸ் திரும்பி அந்த 2 அப்படிங்கிறது இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிசியில் 32 அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா 9க்கு 7 பவர் 2 + 1 3, 9க்கு 2 பவர், 4க்கு 9 பவர், 3க்கு 0 பவர் அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 0க்கு 5 பவர் அப்படின்னா 5க்கு நாளைக்கு இந்த 9 அப்படி சொல்லிட்டு அப்படியே ஏ போர்டில் நம்மளுக்கு 9 அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 932 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி 16ஆம் தேதி வின்வின் 787ல் நம்மளுக்கு 932 அப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் செட்டு ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். 932. சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு தடவை நம்ம இந்த சார்ட்டை ஒரு தடவை பார்ப்போம். 930 சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 930 அப்படின்ற மாதிரி பேட்டர்னில் நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்குது. சரி,
இது ஒரு முக்கியமான விஷயமா இதில் பார்க்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 978-123-020-528 528 இன்றைக்கி ரிசல்ட்டு. சரிங்களா? 305 அப்படிங்கும்போது நம்ம ஏ போர்டில் 9 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இந்த 9ங்கிறது அதாவது நாளான்னைக்கு 9 ஏ போர்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். பி போர்டில் 3, சி போர்டில் 2 அப்படிங்கிறது இந்த இடத்துல 932 அப்படின்னு சொல்லிட்டோம். இது இல்லாமல் இன்னும் ஒரு 2 செட்டு அப்படின்னு பார்த்தால் 528. இப்போ இதில் 528ன்னு ஏற்கனவே அடிச்சிருக்காங்க. அது எப்போ அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற கணிப்பை நான் இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஓகேங்களா? இதில் இந்த சார்ட்டில் அந்த 528ங்கிறது இல்லை. எப்போ அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிட்றேன். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஆகஸ்ட் மாதம் 45-28 காருண்யா 3ஆம் தேதி காருண்யா 665க்கு 45-28 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இன்றைக்கி நம்மளுக்கு என்ன ரிசல்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 55-28 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு முக்கியமான நம்பராக நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா இன்றைக்கி ரிசல்ட் இந்த இடத்துல டி போர்டில் 5, 5க்கு 6, அதே மாதிரி 5க்கு 9, 2க்கு 3, 8க்கு 9. இதில் பார்த்தீங்கன்னா 39 அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பர் வின்வினில் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் எல்லாமே காப்பி ரிசல்ட்டாக வருது. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சொன்ன மாதிரி 4, 5, 6, 7, 8, 9, 1, 2, 3, 0. அதாவது நம்மளுக்கு என்ன நினச்சோன்னா நம்மளுக்கு ஏபியில் இன்றைக்கி டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். 0, 2, 0 இந்த இடத்துல 0, 2, 0. அதுக்கு வந்து இந்த இடத்துல 0க்கு 5, 2க்கு 2, 8க்கு 0க்கு 8 அப்படி சொல்லிட்டு 528 ரிசல்ட் வந்துருச்சு. 4 + 1 5 அப்படி சொல்லிட்டு டி போர்டில் 5, 5, 2, 8 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேவா? இதில் நம்ம என்ன நினச்சோன்னா ஒன்ஸு இதில் ஏசியில் டபுள்ஸ் வந்தால் ஒரு வேளை அதில் ஏபியில் டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம். ஆனால் நாளான்னைக்கு அதாவது வின்வின் 787ல் இந்த ஏசியில் டபுள்ஸ் நம்பர்ஸ் வர மாதிரி 99 அப்படி சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு 9 இந்த 2 நாளை விட்டுருங்க. 312 02 இன்றைக்கி 528. இந்த 9 7க்கு 3 8க்கு 9 939 அதாவது இதே மாதிரி இந்த 4க்கு இந்த 4க்கு இந்த இடத்துல 5 வந்துருக்கு. 5க்கு 3 அதே மாதிரி இந்த 9க்கு அப்படியே 9 7க்கு 3 8க்கு 9 39 அப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு செட்டு 4Dயில் சிங்கிள் செட்டாக ஒரே ஒரு செட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு 39 ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 2 சரிங்களா? 39 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 2. ஏபிசியில் சிங்கிள் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசியில் ஒரு முக்கியமான நம்பராக இப்போதைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு 932 அப்படி சொல்லிட்டு ஒரு சிங்கிள் செட்டாக இருக்குது. சரிங்களா? இதுக்கு அடுத்தது இன்னும் 2 செட்டு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன். இதில் அடுத்தது ஒரு முக்கியமான நம்பராக இதில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 090 020 அப்படிங்கிறது இருக்குது. இதில் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 5-5-28 55-28 அப்படிங்கிற 4க்கு 5 அப்படிங்கும்போது இதில் வந்து நம்மளுக்கு 4க்கு 5 இந்த பக்கம் 1 அப்படின்னா 0க்கு 1 இன்றைக்கி வந்து 0க்கு 5 வந்துருச்சு. 5க்கு 1 2க்கு இந்த இடத்துல 2 அப்படிங்கும்போது 2க்கு 7 இந்த இடத்துல 0க்கு 8 அப்படிங்கும்போது 0க்கு 8னா 7 177 அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு இந்த இடத்துல சொன்ன மாதிரி 177 இன்றைக்கி ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 528 5க்கு 1 2க்கு 7 8க்கு 7 177 அப்படின்னு சொல்லிட்டு வின்வினுக்கு இதுவும் ஒரு செட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு செட்டு அது ரொம்ப முக்கியமான செட்டாக நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இதில் 55-28 இன்றைக்கி ரிசல்ட்டு 5 4க்கு 5 0க்கு 5 2க்கு 2 0க்கு 8 அப்படிங்கும்போது 528 அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு நம்மளுக்கு 2க்கு பவர். சரிங்களா? அதே மாதிரி 2க்கு இந்த 0 அப்படியே பி போர்டில் நாளான்னைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சி போர்டில் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து 8 8க்கு வந்து 6 206 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நம்ம சொன்ன மாதிரி நண்பர்களே, நம்மளுக்கு ஒரே 3 செட்டு தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். 177, 206, 932 அவ்வளோதான். 4Dயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 39 ஆள் போட பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 2 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஓணம் பண்டிகை, அதனால் அக்ஷயா 669வது ட்ரா திரும்பி எப்போ வைக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல. நாளான்னைக்கு, அதாவது திங்கட்கிழமை 16ஆம் தேதி வின்வின் 787க்குரிய கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு இருக்கிற கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இது தான். இதில் நீங்கள் ஏசிபிசி என்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஏசிபிசி எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய இன்னொரு சேனலில் ஏசிபிசிக்கும் தனியாகவே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிங்க. அதில் ஒன்றும் இருக்காது. இந்த 93, 17, 20 அப்படிங்கிறத நான் ஒரு ரேண்டம், அதே மாதிரி இந்த இடத்துல 93 அப்படின்னு இருக்குங்களா, இந்த 93, 17, 20 இதை 3ஐயும் வச்சு ஏபி தனியாக, பிசி தனியாக, ஏசி தனியாக, அதில் ஏதாச்சும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஏசிபிசி தனியாக கொடுத்துட்றேன். இந்த சார்ட்டு படி கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மந்த்லி சார்ட்டையும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துங்க, எப்படி வந்து நம்பர்ஸ் வருது, எப்படியெல்லாம் கணிப்புகள் இருக்குது, எப்படியெல்லாம் நம்பர் இறங்கியிருக்குன்னு ஒரு தடவை நீங்கள் இதை பார்த்துக்க மட்டும் செய்யுங்க. ரொம்ப போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம், சரிங்களா? ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குது, இல்லை 4Dயில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான நம்பர் எதுவாக இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். அதுக்குரிய இது வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஜிபேயில் நான் வந்து அனுப்புனீங்கன்னா நான் அதுக்குரிய இது கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து நம்ம கொடுத்த கணிப்பில் என்ன மாதிரி கொடுத்துருக்கோம், 528க்கு என்ன மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா 566, 562, 689, 002, 7002, 95, 66, 95, 62, 86, 89 கொடுத்துருக்கேன். ஏபியில் நம்ம கொடுத்துருக்கோம், பிசி, ஏசி கொடுத்துருக்கோம். இதில் முக்கியமான என்ன விஷயம் பண்ணிட்டோன்னா, ஏபியில் 52க்கு நான் பிசியில் 52ன்னு கொடுத்துட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 28 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு பிசி ரிசல்ட்டு. ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோன்னா 566 கொடுத்தேன், 562 கொடுத்தேன். இந்த 526ன்னு அப்படியே மாற்றிருந்தால் கூட ஏபியில் இந்த இடத்துல பாஸ் ஆகிருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல 562ன்னு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ஏபியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 68 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். 56, 07, 60 நம்மளுக்கு 5 செட்டு கொடுத்துருந்தோம் மொத்தம். இதில் பிசிலையும் பார்த்திங்கன்னா 52 அது ஏபியில் போயிடுச்சு. லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே லைட்டாக சொதப்பிடுச்சு. ஏசியில் பார்த்தீங்கன்னா 02, 08ன்னு கொடுத்தேன். அந்த 28 அப்படியே பிசியில் கொடுத்துருந்தாலும் ஏபிஎஸ்சிபிசி டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கும். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நான் 6 அல்லது 5 அப்படின்ற மாதிரி நம்ம குரூப்பில் கொடுத்துருந்தோம், சரிங்களா? இதுதான் வந்து நம்மளோட கெஸ்ஸிங்கில் இருந்த இன்றைக்கி கொடுத்தது. ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். நம்மளுடைய வாட்ஸ்அப்போட லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் மறக்காமல் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் கெஸ்ஸிங் நம்பருக்கு நீங்கள் 50 ரூபா அப்படி சொல்லிட்டு ஜிபே பண்ணாலும், நாளான்னைக்கு 1:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி எப்படி இவங்க கொண்டு வராங்க, எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கணிப்பு கொடுப்பேன். இந்த கெஸ்ஸிங் வந்து இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஒருவேளை இவங்க ரிசல்ட்டை மாற்றலாம், இல்லை என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இப்போதைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் இது இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் பண்ணுவோம். ஜிபே நம்பர்ஸை வாங்கிக்கலாம். இதில் யாரும் வற்புறுத்த கிடையாது. விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த பேட்டர்ன் படி எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு உட்காருன்னு நினைக்கிறேன். இல்லை நம்மளுக்கு சொன்ன மாதிரி, நம்ம இந்த இடத்துல சொன்ன மாதிரி நம்மளுக்கு 10:30லேருந்து 1:30 மணி வரைக்கும் ரிசல்ட் ஏதாச்சும் மாற்றம் இருக்குது, இல்லை இன்றைக்கி ஏதாச்சும், இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்த ரிசல்ட்டே பாருங்கள். மிஷின் நம்பர் இது 3742, 3-5, 7-5, 4-2, 2-8, 2 மணி டைமில் 4 அல்லது 8 கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு 1:30 மணி ரிசல்ட்டு 867. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8-5, 6-2, 7-8 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு, சரிங்களா? ஒருவேளை இந்த 1:30 மணி ரிசல்ட்டை வச்சு அவன் அடிக்கிறானா அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கணிப்புகள் கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஜிபே பண்ணிவிட்டு 2 மணி கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ஏபிசி நம்ம குரூப்பில் இந்த போட்டது மாதிரி உங்களுக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான செட்டாக எடுத்து கொடுத்துருவோம் நம்மள, சரிங்களா? உங்களுக்கு வந்து இதில் நம்ம இங்கே கொடுத்த மாதிரி இதில் நம்மளுக்கு ஏபிசியில் 4 செட்டு, 4Dயில் 4 செட்டு, ஏபிஎஸ்சிபிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாகவே கொடுத்துருவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அனுப்பி இதை வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கிற நம்பர்ஸ் இது தான். இதில் வந்து எதுவும் மாற்றங்கள் ரொம்ப இருக்காது. ஏதாச்சும் இருந்தாலும் நான் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறேன். நம்மளுடைய இன்னொரு சேனலோட லிங்க் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும், நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க்கும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றேன். நீங்கள் அவசியம் வந்து அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும், சரிங்களா? இதுதான் வின்வின்க்குரிய கணிப்பு இப்போதைக்கு எனக்கு இருக்கிற வரைக்கும். ஏதாச்சும் மாற்றம் இருந்தாலும் நான் மறக்காமல் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்து விட்டது. நாளைக்கு ஒரு சூப்பரான, அதாவது நாளன்னைக்கு ஒரு சூப்பரான வெற்றி வரணும். அதுக்குரிய முயற்சிகள் இருக்குது. பார்க்கலாம் நண்பர்களே எப்படின்னு.
நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா. சரிங்களா? நன்றி, வணக்கம்.